இந்த சனி பெயர்ச்சி பாக்கியத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறது. நம்ம இதுவரைக்குமே சனியும் 5000 நாடு சனி சொல்லிட்டு பயந்துருந்து பாழாக்கி போய் நேசமானது உண்மைதான். ஆனால் இந்த சனி இதுவரைக்கும் பண்ண போறாருன்றது எப்படி தெரியும் கேட்குறீங்கன்னா, இந்த கோச்சாரம் ப்ரையர் டு 300 years பிஃபோர் பிரிட்டிஷ் பீப்புள் வரதுக்கு முன்னாடி, பிரிட்டிஷ் பீப்புள் 300 வருஷத்துக்கு முன்னாடி வந்துருவார். அண்ணா 5 வருஷம் கூட இல்லை, அந்த பீரியடில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தரித்திரமே இல்லை, வறுமையே இல்லை, அப்படி வியாதி ஒன்று நினைக்கிற மாதிரி அப்படி ஒன்று நம்ம நாசம் பண்ணது இல்லை. இப்போ செஞ்சு கொடுக்க போகிறதுன்றது 100க்கு 100 உண்மை, வெளிப்படையாகவே தெரியறது. சுதந்திரம் கிடைக்கிறது, ஒரு இடத்துல போய் கை நீட்டு வேலை வேணாம் சம்பாதிக்கிறதுனா அது என்ன அர்த்தம்? அது நம்மளே 4 பேர் வேலை கொடுக்கூடாதா? அப்படி இளைஞர்கள் சொல்லக்கூடிய எழுச்சி பெற்று சொந்தமாக வியாபாரம் பண்ணி அதை சம்பாதிக்கூடிய காலம் நம்மளே வர முடியுமா? அது மாதிரி வர முடியாது. அப்போ யார் பண்ணப்பட? சனீஸ்வரர் ஒருத்தர் தான் பண்ண போகிறாரு. அது பண்ணக்கூடிய நவகிரக நான் சொல்ல அடுத்து சுக்கிரனோ புதனோ குருவோ டீம் ஒர்க் அப் பண்ணி, செவ்வாயோ டீம் ஒர்க் அப் பண்ணி காட்ட போகிறாங்கன்றது திண்ணம் உறுதி. அன்பார்ந்த கடவுள் டிவி நேயர்களுக்கு கிருஷ்ணராஜகோபாலன் காலை வணக்கத்தை பகிர்ந்து கொள்கிறேன். சனீஸ்வரர் மார்ச் மாதம் 6ஆம் தேதி 2021 அன்னைக்கு பெயர்றார். பெயரும்போது மீனத்தில் யார் இருக்காருன்னா சுக்கிரன் இருக்கார். இந்த பாம்புட்டே வெளியில் வந்துட்டார். அதுக்கே பெரிய திருப்தி அவருக்கு. அங்கிருந்து யாரெல்லாம் பார்ப்பாருன்னா, சனீஸ்வரர் 3, 7, 10 அப்படி பார்வை இருக்கும். 3ஆம் பார்வையால் எங்கே பார்க்குறாருன்னா ஆட்டோமேட்டிக்காக ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய வைகாசி மாதம் வரும்போது அங்கே இருக்கக்கூடிய சூரியன், சுக்கிரன், புதன் 3 பேர் இருப்பாங்க வைகாசி மாதத்தில். பெரிய விருந்து அவருக்கு. அதே சமயத்தில் சுக்கராச்சாரிய உடனே பேர்ந்துடுவார். அதே சமயத்தில் இந்த புதன் அங்கே போயிடுவார், மிதுனத்து போயிடுறார். இந்த புதனும் சுக்கரனும் ராசி பெருந்து பண்ணிப்பாங்க வீடு மாற்றிட்டு. அதனுடைய பார்வை பார்க்கும்போது அந்த ஆட்டோமேட்டிக்காக குரு கூட இருப்பார். குரு கூட இருக்கும்போது அந்த அவருடைய கதிர்கள் க்ளீனாக இந்த கும்பத்தில் இருக்கிற சாகம் மேல் தோஷம்லாம் போயிடும். அது பெரிய திருப்தி இல்லை. அதே சமயத்தில் குரு விறுவிறுப்புன்னு கீழே இறங்கிடுவார், பயிற்சி ஆடுறார். வைகாசி மாதம் பயிற்சி ஆடுறார் குரு. ஆட்டோமேட்டிக்காக எங்கே கடகத்தில் பயிற்சி, ஒரிஜினல் பயிற்சி. அவர் அப்படி அங்கே இருக்கும்போது அந்த சுக்கராச்சாரியன் கூட போயிடுவார் கடகத்துக்கு. குரு சுக்கிரனோட சேர்ந்து குருவனுடைய பாறை நேராக மீனத்தில் விழும். எவ்வளோ பாருங்கள், பிரமாதமாக இருக்கும். குரு சுக்கிரனுடைய பாறை சேர்ந்து பார்க்கும்போது பின்னாடி அதே சமயத்தில் செவ்வாயும் வந்துடுவார் கொஞ்சம் கொஞ்சமாக. இப்பேற்பட்ட அனுகிரகமான அமைப்பில் இருக்கக்கூடிய இந்த பராப வருஷத்தில் உங்களுக்கு வேண்டியது எல்லாம் இமீடியட்டாக தட்டினா உடனே வீட்டுக்கு டெலிவரி பண்ணுறா பார்த்தீங்களா? எவ்வளோ துரிதம் நடக்கிறது. அந்த அளவுக்கு உங்கள் ஒர்க்கெல்லாம் நடக்கும். அப்படியே இழுத்துட்டு இருக்காது, எல்லா ஒர்க்கும் வெரி ஃபாஸ்ட்டாக நடக்கும். ஆரோக்கியம் நல்லா இருக்கணுமா? பக்காவாகிடும். தூங்கி இருந்தமாக இருக்கும். ரொம்ப நாள் உடம்பு படுத்து ஏந்தி கஷ்டப்பட்டு டாக்டர்கிட்ட லோன்னு அலைஞ்சி அங்கெல்லாம் பார்த்து இதெல்லாம் பார்த்து இதெல்லாம் பண்ணி டெஸ்ட்டு பார்த்தா சனி பயிற்சி வந்தப்பறம் உடனே உடம்பெல்லாம் நார்மல் ஆகிடும். நான் சொல்கிறது மிஸ்மரிசம் இல்லை, நடக்கக்கூடிய வாழ்க்கை நடக்க போகுது. கான்டாக்ட் ஒரு ஃபோன் எடுத்தால் பேசுறதுக்குள்ளே போதுமோன்னு ஆகிடுறது. கான்டாக்ட் எல்லாம் சுலபமாக எளிமையாக முடியும். கஷ்ட நஷ்டம் இருக்காது, ரிப்பட்டேஷன் ஆஃப் ஒர்க்கு வராது. இதெல்லாம் எப்படின்னு கேட்குறீங்களா? வராது. மனசு தெளிவாக இருக்கும். ஆயிரத்து குழப்பங்கள்லாம் கூடி நம்மளை இம்சப்படுத்துறதுல தெளிவாகிடும். இவ்வளோ சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சனி தொடர்பு கொண்டிருக்காரு. நீங்களே பார்க்கலாம். அப்படின்னா இத்தனை நாளாக இல்லைன்னா இத்தனை நாள் இல்லை. இப்போ அந்த மாதிரி நடக்கக்கூடிய அமைப்பில் தான் எல்லாமே இருக்கும். ஒரு அனுகூலமான நிலையில் சனீஸ்வரருக்கு அத்தனை நவகிரகங்களும் சரியாக கூட இருந்து ஹெல்ப் பண்ணுறது. தனியாக சனீஸ்வரர் செய்யறதுக்கு இல்லை. இத்தனை அமைப்புகள் இருக்கும்போது அமைப்பில் நம்ம ஒரு கோஆர்டினேஷனில் அதெல்லாம் இருக்கும்போது எல்லாமே சிறப்பாக அமைகிறது. வீணாக மனசில் வேதனைகள், துன்பங்கள், கஷ்டங்கள், ரொம்ப உபாதைகள், கருத்து வேற்றுமை என்னெல்லாமோ இருக்குது வாழ்க்கையில். நம்ம அதெல்லாம் களையவே முடியாது. அப்பேற்பட்ட வேதனைகள்லேருந்து விடுபடுறதுக்கு சனீஸ்வரர் எந்த அளவுக்கு முயற்சி செய்கிறான்னு பார்க்கும்போது நம்ம அனுபவ ரீதியாக நம்ம பார்க்க முடியும். இந்த சனி பெயர்ச்சி வரலாறு காலமோலே ஒரு பாக்கியத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறது. காரணம் என்னென்னா, இதுவரைக்கும் இல்லாத ஒரு காரணம். எத்தனை வருஷமான டெக்கேடு பார்த்தாலும் பஞ்சாங்கத்தை போட்டனால இந்த மாதிரி அமைப்பு, கோச்சார அமைப்பு சனிக்கு ஏற்பட்ட நிலையே இல்லை. நம்ம இதுவரைக்குமே சனியும் 5000 நாடு சனி சொல்லிட்டு பயந்துருந்து பாழாக்கி போய் நேசமானது உண்மைதான். ஆனால் இந்த சனி இதுவரைக்கும் பண்ண போகிறாருன்றது எப்படி தெரியும் கேட்குறீங்கன்னா, இந்த கோச்சாரம்
ப்ரையர் டு 300 years பிஃபோர் பிரிட்டிஷ் பீப்புள் வரதுக்கு முன்னாடி, பிரிட்டிஷ் பீப்புள் 300 வருஷத்துக்கு முன்னாடி வந்துருவார், அண்ணா 500 வருஷம் கூட இல்லை. அந்த பீரியடில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்போ வந்து மனிதனுடைய வேல்யூ மட்டும் இல்லை, பொருள்கள் எங்கே தரித்திரமே இல்லை, வறுமையே இல்லை, அப்படி வியாதி ஒன்றும் நினைக்கிற மாதிரி அப்படி ஒன்றும் நம்ம நாசம் பண்ணது இல்லை. இதிலேருந்து தெரிஞ்சிருக்கலாம். ஆக மொத்தம் இந்த சனிப்பெயர்ச்சி வரலாறு காலமில் சாட்சி இது கொடுக்க போகிறது, படைக்க போகிறது. நம்ம நாடும் வீடும் ஒரு ஒரு கதையில் வர மாதிரி இல்லை, இப்படி வந்துட்டு போகிற மாதிரி வழக்கம் போல் இல்லை. நமக்கு செஞ்சு கொடுக்க போகிறதுன்றது 100க்கு 100 உண்மை. 100க்கு 100 சொல்கிறது காரணம் என்ன, நம்பிக்கை இல்லை, எனக்கு நம்பிக்கைனாலும் சொல்கிறேன். 100க்கு 100 உண்மை. இந்த மாதிரி கோச்சாரத்தில் வந்ததுன்னா நம்ம வீடு மட்டும் இல்லை, நாடோடு உயரப்போகிறதுன்றது 100க்கு 100 உண்மைன்றது வெளிப்படையாகவே தெரியறது. ஸ்திரமான அரசு ஒன்று, ரெண்டாவது நம்ம நாட்டு செல்வாக்கு உயருது, ரெண்டாவது முன்னோடு இங்கே நம்ம சொந்தமாக வியாபாரம் பண்ணக்கூடிய நிலைமை. இன்னொன்று நம்ம பொறுத்தவரை இது வரைக்கும் பில்லியன் ட்ரில்லியன்னா கணக்கு கேட்டிருக்கோம் தவிர, யூடியூப்பில் பார்த்துருக்கோம் தவிர கண்ணால் பார்த்துருக்கோமா நம்ம நாட்டிலே இல்லை. அதெல்லாம் நம்ம நாட்டுக்கு வரப்போகிறது. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம அடிமை நிலையை மாறி போயிடுறது, சுதந்திரம் கிடைக்கிறது. ஒரு இடத்துல போய் கை நீட்டு வேலை வேணாம் சம்பாதிக்கிறதுனா அது என்ன அர்த்தம்? அது நம்மளே 4 பேர் வேலை கொடுக்கக்கூடாதா? அப்படி இளைஞர்கள் சொல்லக்கூடிய எழுச்சி பெற்று சொந்தமாக வியாபாரம் பண்ணி தான் சம்பாதிக்கக்கூடிய காலம். இதே மாதிரி படிப்பு, அவன் என்ன நான் வெள்ளைக்காரன் சொல்கிறது, வெள்ளைக்காரன் சொல்கிறதுக்கு முன்னாடியே நம்ம புக்குங்களை பெரிய ஆளாக இல்லையா? இப்போ ஏன் நம்ம வந்து இந்த பெரிய ஆள் ஆகக்கூடாதுன்னு காட்ட போகிறார். நம்மளே வர முடியுமா? அது மாதிரி வர முடியாது. அப்போ யார் பண்ணப்பட? சனீஸ்வரர் ஒருத்தர் தான் பண்ண போகிறாரு. அது பண்ணக்கூடிய நவகிரகன் நான் சொல்ல, அடுத்த சுக்கிரனோ புதனோ குருவோ டீம் ஒர்க் அப் பண்ணி, செவ்வாயோ டீம் ஒர்க் அப் பண்ணி காட்ட போகிறாங்கன்றது திண்ணம் உறுதி. நீங்களும் ஏன் வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம். நான் சொன்னேன்னு தவிர நீங்கள் ஏன் வேடிக்கை பார்த்து நீங்கள் வந்து வர முடியாதா? நீங்கள் வரப்போகிறீங்க, பார்க்க போகிறீங்க, நான் சந்தோஷப்பட போகிறேன். இனி ஒவ்வொரு ராசியாக பார்ப்போம். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, சனீஸ்வரர் பெயர்ச்சி இந்த மாசி மாதம் ஆயிடுத்து. அதாவது மாசி மாதத்தில் இருந்தாலும் மார்ச் 6ஆம் தேதி 2026 மீனத்து பயிற்சி 2.5 வருஷம் அங்கே இருக்க போகிறார். மற்ற பயிற்சி சனீஸ்வரன் பயிற்சி, மற்ற சனி இதுக்காக நடந்த சனி பயிற்சியெல்லாம் ஏதோ பயம் இருந்து கிட்டு நான் அதோ போனமே. ஏன்னா சனீஸ்வரனுடைய வேலையை பண்ணுவார், யாரும் டீம் ஒர்க்கு பண்ண மாட்டாங்க, எல்லாம் லாஸ். அதனால் அவருக்கு நொந்து போய் பண்ணார். எதுவுமே சனி கண்டாலே நவகிரகங்கள் விதிக்கு போகும். நார்மலாகவே ஒரு கூலிக்காரன் க்ளவ் ஒர்க் பண்ண அந்த நேரத்தில் போய் அவனுக்கு ஈக்குவலாக மதிப்பு கொடுக்க மாட்டாங்க முதலாளிகள். முடிச்சியா இல்லையா, பண்ணியா இல்லையா, நான் விட்டு வேலைக்கார மாதிரி. ஏன்னா அவங்க வேறு வழியில் அவனுக்கு சம்பாதிக்கிற பழைப்பு அது. இப்படி எப்படி இருந்தாலுமே அவனும் பெரிய லெவல் ஆகலாம். அவன் கீழே 10 பேர் ஒர்க் பண்ணுவான். அப்போ அது முதலாளி ஆடும்போது இவர் நீங்கள் தான் பண்ணி கொடுக்கணும், அதே முதலாளி கெஞ்சி வரும். அது சனீஸ்வரனுக்கு இதனால் புரியல. அது காரணமே இப்போ வர ஆரம்பிச்சுட்டு எல்லாம் எதுவுமே ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸில் ஒரு தனியாக குரூப்பு பிஸ்னஸ் ஆர்கனைசேஷனை வச்சா தான் அதுக்கு உண்டான மதிப்பு. அதனால் வந்து இப்போ நீங்களே பார்க்கலாம், அதுக்கு தனி ஆர்கனைசேஷன் இருப்பாங்க. ஒரு பிளம்பரோ வெட்டுறதுக்கோ கொள்றதோ இது செஞ்சு கல்யாணம் பண்ணுறது அவர் ஆர்கனைஸ்டு சிஸ்டம் வச்சு அதுலேருந்து எல்லாம் ப்ராடக்ட் பண்ணுவாங்க. அப்போ அவங்க ஆர்டர் பண்ணி ஃபோன் பண்ணி அனுப்பிச்சிடணும், நீங்கள் தான் பண்ணணும் தயவு அப்படின்னு முதலாளிகள் கெஞ்சுவாங்க. இவனுக்கு பாருங்கள், அப்போது தெரியுதில்ல. அப்போது அதனால் தன்னை அந்த ஸ்டேட்டஸுக்கு உயர்த்தணுன்றதுக்காக வேண்டி எல்லாமே பண்ணியிருக்காங்க சனீஸ்வரனை. அதுக்காக சனீஸ்வரன் மீனத்தில் உட்காந்துருவார். மீனம் குருக்கும் அவருக்கும் என்ன பொறுப்புனா, சனீஸ்வரருடைய தான் குருக்கு வந்து அயன செய்த போகம் லாபஸ்தானம். லாபம்ன்றது குரு எதிர்பார்ப்பார். அவன் என்ன கொடுக்குறானோ அது போதும் அப்படின்னா எப்படி லாபம் வரும்? அந்த வேல்யூ ஆஃப் இதுக்கு தகுந்த மாதிரி ஆக்டிவேட் பண்ணி செயல்படுத்தி நல்லதோ பொருள் பண்ணால் அதுக்கு உண்டான நீ 4 காசு வரணும். அவனுக்கு போனால் காஸ்ட் ஆஃப் மேனுஃபேக்சர் ப்ராடக்ட் அது போட்டு வெளியில் மார்க்கெட் என்ன விற்கிறது அந்த மாதிரி காம்படிட்டிவ் ஆக்ட் இந்த மாதிரி விலையை போட்டு கூட்டி கொடுத்து ஷோ பண்ணி விற்று தான் நிறைய சம்பாதிக்க முடியும். அது பாவம் நினச்சேன்னா இந்த குரு பாருங்களேன், குருனுடைய சப்தமாதிபதி புதன் வியாபாரி. அவர் பிரில்லியன்ஸாக இருந்தால் தான் இவன் குருக்கு நல்லா வாழ முடியும். குரு கொடுத்தா தானே போட்ட பொருள் பணம் வரும். சப்தமாதிபதி எனக்கு குரு தான், மணி கொடுக்கணும். நீ என்ன பண்ணாலுமே பிஸ்னஸுக்கு மணி கொடு. அதனால் ஐடியா பண்ணார். அவர் குருக்கு வேண்டி சம்மந்தப்பட்ட செவ்வாயை சனியை 2 பேருமே அந்த சுக்கிரனுக்கு கனெக்ட் பண்ணி விட்டார். இந்த புதன் பயங்கர ஆளுங்க. எப்போதுமே இந்த தனுசு கும்பம் தனுசு மீனம் சம்மந்தப்பட்ட ஆட்கள்லாம் பாருங்களேன், ஒய்ஃப் என்ன தான்
அந்த மகாலட்சுமின்னு அவளுக்கு அவள் தான். இல்லை இவர் என்ன பண்ணாலும் செல்வம் 4 மடங்கு. அவன் சீட்டு காட்டுறது கொள்வது அப்படி பாங்க இது பண்ண அந்த தொழில் இந்த தொழில் சமையல் அந்த சர்வீஸ் பண்ணுறது அவள் தான் டைரக்ட். இது அவர் அனுப்புவார், வீட்டுக்காரர் அனுப்புவாங்க. இல்லைன்னா அவர் உட்காந்துட்டே இருப்பார். எதுவுமே அந்த அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபுல்லாக அவங்க கையில் தான் இருக்கும். தனுசு மீனம் 2 பேர் மட்டும் சொல்கிறேன். அதுக்காக ஒட்டு மொத்தமாக எல்லா தனுசு மீனத்துக்கும் சொல்லாதீங்க. பொதுவாக சொல்கிறேன். 90% கண்ட்ரோல் ஓவர் பவர்ட் பை ஹஸ்பண்டாக இருந்தால் ஒய்ஃபு தான் கலத்தரம். ஒய்ஃபாக இருந்தால் ஹஸ்பண்டு. சப்போஸ் வச்சுக்கிறேன் தனுசு ராசி ஒய்ஃபாக இருந்ததுன்னா அங்கே ஹஸ்பண்டு அவங்க வருவாங்க. இப்படி தான் வச்சுருப்பார் பகவான். எதுக்கு சொல்கிறேன்னா மீனத்தில் பொறுத்த வரைக்கும் எப்போதுமே அப்படியே ஒரு வேளை அக்செப்ட் பண்ணால் கூட சந்தர்ப்பத்தை மற்றவங்களுக்கு ஏற்ற மாதிரி சந்தர்ப்பத்துக்கு ஒத்துழைக்க மாட்டார். பெரிய இது எப்படி இருக்கு பாருங்கண்ணா. இவருக்காண்டி காரியத்துக்கு ஒருத்தர் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து பண்ணான்னா இவர் சொல்கிற மாதிரி இப்போல்லாம் பண்ணு அப்படி பண்ணணும்னா எவன் பண்ணுவாங்க? இவரெல்லாம் பிஸ்னஸுக்கு லாய்க்கு கிடையாது. இவரெல்லாம் அந்த கடத்தனமாக இருக்கிறவர் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டவர். அதனால் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி நம்ம கொடுத்தா இவர் நம்ம வாங்குவார்னு அவருக்கு தெரிகிறதுனால இவங்க அந்த உபயராசிக்காரர்களுக்கு பொறுத்தவரைக்கும் புதனுடைய செல்வாக்குனால அவங்க 2 பேர் ஓடுறது. புதன் செல்வாக்கு இல்லைன்னா இவங்க எப்போதுமே மகர சனியும் கும்ப சனி மாதிரி அப்படியே உட்காந்து கொண்டிதான். செவ்வாய்க்கு அந்த சாமர்த்தியம் இல்லை. வேஸ்ட். சமூகத்தில் எப்படிலாம் இருக்கக்கூடாதோ அப்படிலாம் மாறக்கூடிய அளவுக்கு செவ்வாய் குடும்பத்திலே இருப்பார். அது மாதிரி ஆகுதுனால என்ன ஆகுது? அவர் குருவுடைய மீனத்தூர் ரைட் ஹேண்டே செவ்வாய் தான். அதனால் குரு தள்ளகாலம் அந்த கடகத்தில் உட்கார்ந்ததுனால செவ்வாயோட உட்கார்ந்ததுனால இந்த சனீஸ்வரன் உட்கார்ந்ததுனால பாறை கிடைச்சி சனீஸ்வரனுக்கு ரொம்ப பெரிய வெகுமதி கிடைக்கிறதுனால இந்த வாட்டி எல்லாமே மீனத்துக்கு வேண்டியது சனீர் வாயிலாக எல்லாமே படைக்கிறது. அப்பேற்பட்ட சனிக்கு ஒரு மகுடம் சாத்துற மாதிரி இப்போ வந்திருக்க ஒரு காலத்தில் பிரமாதமாக பண்ணுறதுனால அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அது உறுதி செய்கிற மாதிரி இந்த சனி பயிற்சியில் செயல்பட போகுது. நீங்கள் பாருங்கள், வேடிக்கைங்க பாருங்கள். சனீஸ்வரனே உட்கார்ந்துருக்கான். சனீஸ்வரன் உட்கார்ந்து ஸ்திரமாகிடும். அங்கே உட்காந்து அச்சாணி போட்ட மாதிரி ஆகிடுது. அதனால் மீனத்துக்கு கண்டிப்பாக எல்லாமே பூர்ணத்துவம் அடைஞ்சி தான் ஆகணும். அதுக்கு தான் அதனுடைய சப்தமாதிபதியே புதன். அவரும் கூட இருந்துட்டு குருக்கு தொடர்பு கொள்ளக்கூடிய அளவு கூடயே இருந்துட்டு சனி டைரக்டாக தொடர்பு அப்படின்னு இருந்து எல்லாம் என்ன பண்ணுறோமோ அதை பண்ணுறாரு. அது அந்த குரு அதிசார சிம்மத்துக்கு பேர்ந்த உடனே அங்கேருந்து அதிசாரத்தில் போவார். பராபவ வருஷத்துக்கு பிலவங்க வருஷத்துக்கு வரும்போது அந்த அதிசாரத்தில் போவார். அந்த அதிசாரத்தில் போகும்போது திருப்பி அந்த கண்ணியில் போய்ட்டு திருப்பி வக்கரமாக இருக்கும். அந்த கண்ணில் தொடர்பு நேரடியாக சனீஸ்வரன் புதன் சுக்கரன் செவ்வாய் எவ்வளோ மீனத்துக்கு கிடைக்கிறது. மீனத்தில் உட்காந்து அவருக்காக டேரா போட்ட மாதிரி பண்ணும்போது இந்த 2.5 வருஷம் அந்த பராபவ வருஷம் பிலவங்க வருஷம் அந்த அளவுக்கு அடுத்ததில் பிரச்சனை ஒன்றும் இல்லை. இத்தனை மாதத்துலேயே போய்டுற கிளம்பிடுறார். இந்த 2 வருஷம் தான் முக்கியமாக சனீஸ்வரனுடைய காலம். 26, 27, 28, 28 அந்த மாதிரி ஒரு அமைப்பில் தான் எல்லாமே இருக்குது. அந்த அமைப்பில் இருக்கும்போது குரு வக்கரமானாலும் 6 மாதம் சனீஸ்வரன் வக்கரமானாலும் பாதகம் இல்லாத அளவுக்கு செஞ்சு கொடுக்குறாரு, ப்ரொடெக்ட் பண்ணுறார். சனீஸ்வரனுக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் குரு அனுகூலமாக போகும்போது செவ்வாய் அனுகூலமாக போகும்போது ஒவ்வொரு இந்த கிரக கோச்சாரத்தில் அமைப்பில் என்னென்ன ஒன்றும் இருக்குது. சர்ப்பங்கள் அமைதியாக அடக்க ஒடுக்கப்படுறது பிரச்சனையே இல்லாத அமைப்பில் இருக்குது. அதனால் செவ்வாய் ஒத்துழைப்பு கொடுக்குறாமல் இதுவரை சரித்திரத்தில் கொடுத்ததே இல்லை. ஏற்கனவே இந்த குணங்கள் வேறுபாடு. செவ்வாய் அந்த அளவுக்கு அனுகூலமாக இருக்குது. காரணமே சுக்கராச்சாரியார் நல்லா வச்சுட்டார். சுக்கரர் கூடையே மோகபாகியங்கள் விருத்தியாகும். சம்மத்தியாக லைஃப்பில் கலாச்சாரங்கள் சம்மந்தப்பட்ட எல்லாம் பிரமாதமாக இருக்கும். குழந்தைகள்லாம் தத்தலியாக இது எங்கேயோ போயிட்டு இருந்ததெல்லாம் ஒழுங்காக குடும்பத்துக்கு பார்க்கறதுக்காக வந்ததுக்கு எல்லாமே பிரமாதமாக ஆகிடும். இனிமேல் நான் இங்கேயே எல்லாம் கிடைக்கிறது, நான் இங்கேயே வந்துடுறேன்னா நான் காஸ்ட் ஆஃப் லைஃப் ஜாஸ்தியாகிடும். சோத்துக்கு வழி இல்லாத ஊர் எல்லாமே வரும். பாருங்கள், நீங்கள் இன்றைக்கி நான் இப்படி இருக்குன்னு நினைக்காதீங்க, பார்க்க போகிறீங்க. எல்லாமே இங்கேருந்து தான் போயானோம். அதனால் நான் எதுக்கு இங்கே கஷ்டப்பட்டு இங்கேயே அந்த மல்டிநேஷனல் கம்பெனி சொல்கிறேன் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க எல்லாமே. அதனால் உங்களுக்கு ஏன்னா இங்கே நம்ம ஆளுக்கு துருன்னு தான் பண்ணுறாங்க. இந்த அரசுகள்லாம் ஒத்துழைப்பு தரலை. இத்தனை நாளாக பண்ணித்தீங்களா? பண்ணலையே. பண்ணினா இன்னும் ஆயிருக்குமே.
ஃபால்ஸ் நோஷன் தானே இதெல்லாம். அவங்க துணிஞ்சு பண்ணுற அளவுக்கு இருக்குது பண்ண போகிறாங்க. அதனால் நமக்கு பொருளாதாரத்தில் மேன்மை அடைவது மட்டும் இல்லை, நமக்கு ஒரு அங்கீகார அந்தஸ்து கிடைக்கிறது, பெரிய பணம் பொருள் வருது, எல்லாம் வருது. நம்ம வாழ்க்கை இந்த தரமாக இருக்கணும். வெறும் வாயளவில் வாய்ச்சொல் வீரல் இருந்தப்போ செயலில் காட்டுறது, அதுக்கு உண்டான ரிவார்டு அவார்டு வாங்கினா தான் நமக்கு ஒரு அந்தஸ்து நமக்கு கிடைக்கும். வாழ்க்கையில் நம்ம பேர் சொல்லப்படும். வெறும் பேர் சொல்லி மாலை போட்டு பிரயோஜனம் இல்லை. அதுக்கு உண்டான உழைப்புக்கு பலன் இது இத்தனை வருஷமாக கிடைக்கல. எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம் பாருங்கள். அப்துல் கலாம் வரத்துக்கு முன்னாடி இந்த சாதனை பண்ணிருக்காரு. அதுக்காக தெரிஞ்சுதா இன்னமும் சாதனை பண்ணிருக்காரு. இல்லைன்னா நம்ம ஊர் செக்யூரிட்டி பாதுகாப்பு எவ்வளோ பின்னடைஞ்சிருக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ பாரு எப்படி வந்துட்டு பண்ணுறாங்க இந்த மோடி இருந்ததுனால. எதுக்காக சொல்கிறேன்னா, நமக்கு பொறுத்த வரைக்கும் மீனத்தில் போதுமன்ற மனநிலை இயற்கையாக அவங்க கொடுத்ததுனால அவர் நெகட்டிவ் எப்போதுமே செல்ஃப் சாட்டிஸ்ஃபைட் தான். அவளுக்கு தரித்திரமே வராது. அவளே போதுன்ட்டாங்களே, அப்புறம் தரித்திரம் எப்படி வரும்? அது இருக்கிறது எதுவோ அதுவே வச்சு இந்த வாழ்க்கையை நடத்துறது ஒரு காலத்தில் அது ஞானத்தில் போகிறவங்களுக்கு தான். இந்த உலக விஷயங்கள் அனுபவிக்கணும்னா இருக்குது எதுவோ அதுவே அனுப்பிச்சு பொருளாதாரம் என்ன அது வீட்டு குடும்பம் எப்படி விருத்தி ஆகும், பனி மெட்டீரியல் திங்ஸ் எல்லாம் எப்படி கைக்கு வந்து சேரும், அதுக்கு உண்டானது எப்படி பண்ணணுமோ பண்ணுங்க. புத்தியை பயன்படுத்தி அதுக்கு தகுந்த மாதிரி பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ் பண்ணால் தான் நமக்கு பொருள் தங்கும், 4 பேர் மதிக்க முடியும், நமக்கும் அவளோட வாழ்க்கை முடியும், ஹேண்ட் அண்ட் க்ளோஸ் பண்ண முடியும், செயல்பட முடியும், விருத்திக்கு வர முடியும். அப்படியே வந்து கொட்டிடுவானோ கிடையாது. ஞான மார்க்கத்தில் பொருள் மட்டும்தான் அது மாதிரி. நம்ம உலக ஞானத்தில் இருக்கிறதால நமக்கு எப்படிலாம் பண்ணால் வரணுன்றதுக்காக சனீஸ்வரருக்காக வேண்டி அத்தனை பேர் பண்ணுறதுனால, இந்த குருவே வாலண்டியர் பண்ணுறதுனால கண்டிப்பாக இந்த மீனத்துக்கு ஃபுல் பார்வை கிடைக்கிறது. தோஷம் எரேஸ் ஆகிடுறது, பக்காவாக போயிடுறது. சனினால் வரக்கூடிய தோஷம் அடியோடு போயிடுறது. சர்ப்பத்தில் வந்து தோஷம் அடியோடு போயிடுறது. இதெல்லாம் போயிடுது இல்லை, எல்லாம் போயிடுறது. சுரு பாவனைக்கு மட்டும்தான் தோஷம் போகக்கூடிய வாங்கி வச்சுருக்கான். சனி செவ்வாய் பார்க்கறத பார்த்தானா அந்த எண்ணங்கள் ஞானத்தில் வேறு மாதிரி சொல்லும்போது பஸ்பமாகிடும், திருஷ்டி தோஷம் வந்துடும். சனீஸ்வரர் சம்மந்தப்பட்ட இந்த கணக்குகள், மந்திரங்கள், தந்திரங்கள் எல்லாமே, ஔஷதங்கள் எல்லாமே அவர் எப்படி அனுபவப்படுறாரோ அது பிரகாரம் நோய்கள் வரும். அது எப்படி பண்ணுறாரு, நோய் வெளியில் போகும். அது பிரகாரம் ஆயுது கூடும், அது பிரகாரம் ஆயுது கட்டாகும், அது பிரகாரம் சுத்தி வரும், அது தரித்திரம் வரும். இப்படி தான் இருக்குது. ஆச்சரியம் இல்லை? 100 பேர் போண்டி ஆகிட்டு ஒருத்த பணக்காரன் ராப்டி டிக்கெட்டு ரேஸு கெட்ட பழக்கங்கள் தானே இது. கேம்பிளிங்கு அது மாதிரி சொத்து வாரிசு இருக்கும். வாரிசே இல்லாத சொத்து வீடு வந்து சேரும். பாரு எப்படி இருக்கு பாரு, அப்பா பிச்சை எடுத்துட்டுருப்பான், அவனுக்கு சொத்து வந்துடும். இந்த மாதிரி கூத்தெல்லாம் யார் பண்ணுறான்னா சனி தான். என்னென்ன பண்ணணுமோ அத்தனை பண்ணுறதுக்கு சனீஸ்வரன் தயங்க மாட்டார். ஏன்னா அந்தந்த காலங்களில் பகவான் போட்ட ஒரு ஃப்ரேம் ஒர்க்கில் இந்த மாதிரிலாம் பண்ணிருப்பார். அவருக்கு ரசனை, நமக்கு வேதனை, அதெல்லாம் பண்ணியிருப்பார். அது பண்ணுவோம், அது பிறகு ஆக்டிவேட் பண்ணணும். அதை மாற்றுறதுக்கு புதன் தான் முடியும். அதுதான் குரு கடத்துகிற புதன். இது புசகாக பண்ணுறதுன்னு தான் அந்த மீனமோ தனுசோ அந்த புதன் வச்சுருக்காருன்னா அதை சரி பண்ணி பார்த்துறாரு. இந்த பூர்வ புண்ணாதி சந்திரன் எங்கேயா பூர்வ புண்ணாதி இருந்தால் என்னத்துக்கு ஆகும்? அபத்தம்தான் விளையும், பாவம் மூட்டை தான் வரும். அதுக்காக தான் அவர் குடும்பத்தில் பிறந்தார் புதன் கிருஷ்ணன். அது குரு தொடர்பு சம்மந்தப்பட்ட தாராட்டம் போது பிறந்திருக்கான்னு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். அதனால் அந்த பாவ விமோசனம் கிடைக்கிறது, எல்லாம் விருத்திக்கு வருது. அந்த குழந்தை அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானம் சொல்லக்கூடிய அந்த சந்திர வீட்டிலே குரு உட்காந்து தோஷத்தை போகிறாரு ஆட்டோமேட்டிக்காக. அதனால் அவருடைய பார்வை எல்லாத்துலேயும் கிடைக்கிறது. பூர்வ புண்ணியில் உட்கார்ந்ததுனால ஜென்மத்தை பார்க்குறது, பாக்கியத்தை பார்க்குறது, இதெல்லாம் கிடையாது. சப்தமத்தை பார்க்கக்கூடிய அளவுக்கு இருக்குது, லாபத்தை பார்க்குறது, இதெல்லாம் இருக்குது. அவ்வளோ விஷயங்களில் கிடைக்கும். அந்த பூர்வ புண்ணியத்தில் உட்கார்ந்ததுல பாக்கியம் வீடு பார்க்குறது. இத்தனை கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை மீனத்துக்கு கிடைக்கிறது பாருங்கள். அதனால் குரு தோஷம் போகிறது மட்டும் இல்லை, மீனத்துக்கு குருவினால் தோஷம் போகிறது மட்டும் இல்லை, விருத்திக்கு வரும். என்ன வாங்கினாலும் பாழா போடுது பொருள். அப்போ என்ன அது விருத்தி, அது தரித்திரம்னா அது என்ன பண்ணால் விரலுக்கு ஏற்றி வர மாதிரி எல்லாம் பாழா போகிறது. அதெல்லாம் போகாதபடி அனுகூலமாக அமைப்பை ஏற்படுத்தி எல்லாம் செஞ்சு சனீஸ்வரன் கொடுக்குறாங்க. 100% சிறப்பான வாழ்க்கையோட, அருமையான வாழ்க்கையோட, குடும்ப விருத்தியோட, தொழில் விருத்தியோட, ஞானத்தை விருத்தி பண்ணுறதோட எல்லா வளமும் நலவும் பெற்று சிறப்பான வாழ்க்கையை மேற்கொள்வேன்னு சொல்லி வாழ்த்தி அமைகிறேன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.